Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு ரெசிபி வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வட்டலப்பம் ரெசிபி பார்ப்போம். அதுக்கு நான் மீடியம் சைஸில் 5 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் முட்டை வச்சு எந்த டிஷ் செய்கிறண்டாலும் முதலாவது அதை இப்படி ஒரு குட்டி பவுலுக்கு போட்டு பாருங்கள், அது பழுதாகாத நல்ல முட்டையா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பெரிய பவுலில் சேர்த்துடலும். முட்டையை போட்ட பிறகு அந்த முட்டையில் இருக்கிற அந்த வெள்ளை துண்டு மாதிரி இருக்கிற அதுக்கு நாங்கள் பிலால் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த முட்டையோட பிலால் வாசம் அவ்வளோக்கு குறைஞ்சிரும். அப்போ கட்டாயம் எந்த டிஷ் செய்கிறண்டாலும் அந்த வெள்ளை கலர் ஆகிக்கிற அந்த பிலாலை எடுத்துருங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி போட்டு தான் வட்டலப்பம் செய்ய போகிறேன். கித்தூள் கருப்பட்டி கிடச்சிச்சு அப்படின்னா டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் மிக்கும். ஆனால் அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அப்போ உங்களோட பக்கத்தில் கிடைக்கிற நல்லா கருப்பட்டி எது இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்கலும். அதை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சேன்டா உங்களுக்கு உருக்குறதுக்கு லேஸ் ஆயிக்கும். கருப்பட்டிக்கு பதிலாக சீனி போட்டும் உங்களுக்கு செஞ்சு கேளும். வேணும் அப்படின்டா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சீனி மட்டும் போட்டு எப்படி வட்டலப்பம் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அளவான நெருப்பு வச்சு உருக்கி எடுத்துடணும். இன்றைக்கி நான் செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்டா இந்த வீடியோவுக்கு கீழே குட்டியாக ஒரு அம்புக்குறி இருக்கும். அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்டா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இப்படி நல்லா கருப்பட்டி உருகின பிறகு இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெஸ்டமால்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எல்லாருக்குமே தெரியும். இது சேர்த்திங்க அப்படின்டா தேங்காய் பால் சேர்க்க தேவையில்ல. அதே நேரம் வட்டலப்பத்தில் பிலால் வாசம் வரவே வராது. நீங்கள் ஒரு தடவை கூட இப்படி முயற்சி செஞ்சு பார்த்தில்ல அப்படின்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாய்க்கும். இப்போ இந்த நெஸ்டமால்ட்டையும் நல்லா கரைச்ச பிறகு நெருப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் 3 ஏலக்காய் சின்னொரு கருவேப்பட்டை துண்டை நல்ல நிறம் வர வரைக்கும் கிறிஸ்பியாக வறுத்துக்க போகிறேன். வறுத்த பிறகு இப்படி உரலில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துடணும். முட்டையை இப்போ நான் காட்டுற மாதிரி கையால் நீங்கள் அந்த எலக்ட்ரிக் பீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுகள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வட்டலப்பம் அந்த டெக்ஸ்சர் அந்த கட்டமைப்பு அப்படி அழகாக வராது. அதை சுட்டி இப்போ நான் காட்டுற மாதிரி 15லேருந்து 20 நிமிஷம் கையால் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெஸ்டமால்ட் சேர்க்குறது விருப்பம் இல்லை அப்படின்னா 2 கரண்டி நல்லா கட்டி தேங்காய் பால் முட்டை கலவையிலுக்கு சேர்த்துக்கோங்க. 15லேருந்து 20 நிமிஷம் இப்படி நல்லா அடித்த பிறகு நாங்கள் இதுளுக்கு மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துருவோம். அதுக்கு முந்தி இப்போ நாங்கள் பாவிக்கிற கருப்பட்டி நல்ல நிறம் இல்லாட்டி வட்டலப்பம் நிறம் குறைஞ்சிடும். அதை சுட்டி நான் கொஞ்சம் சீனியை இப்படி நல்லா நிறம் வாரதுக்கு நல்ல நுர வாரதுக்கு கறிக்கின பிறகு அதில் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து இந்த சீனி பாகு கலரும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்க போகிறேன். அப்போ வட்டலப்பம் கலர் நல்லா பிரைட்டாக அழகாய்க்கும். தண்ணியை ஊற்றின உடனே நெருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுறணும். அதை ஆறுற வரைக்கும் நான் கருப்பட்டி பானி செஞ்சோம் இல்லையா, நெஸ்டமால்ட்டும் கருப்பட்டியும், அதை போட்டு இந்த முட்டையில் நல்லா கலக்கி எடுத்துடணும். அதை நல்லா கலக்கின பிறகு இப்போ தான் நாங்கள் சீனிப்பாகு கலர் லேசான சூடிக்க கலர் தான் கலக்கணும். சூட்டோட சேர்த்திங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கு முட்டையெல்லாம் வெந்துடும். அப்போ வட்டலப்பம் நல்லா வராது. அப்போ இளம் சூடாயின பிறகு இப்போ எங்கள்கிட்ட கருப்பட்டி பானியாக இருந்தாலும் இளம் சூடாய்க்க கொள்ள தான் சேர்க்கணும். சூட்டோட கட்டாயம் சேர்த்துடாதீங்க.
இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கணும். வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைண்டா சேர்த்துக்கலும். நெஸ்டமோல்ட் எல்லாம் சேர்த்திக்கிறதால பிலால் வாசம் வந்துட்டு வராது. கட்டாயம் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கலர் பார்த்தண்டா இந்த கலர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வட்டலாப்பத்தோட அவுட்புட் வந்துட்டு நல்லா அழகாக வரும். கடைசியாக ஒரு சின்ன கண்ணுள்ள வடி வச்சு இந்த கலவையை வந்துட்டு வடிச்சிருங்க. ஏண்டா சில நேரம் முட்டை கோதுகள் கருப்பட்டிகளில் ஊத்தகள் ஈக்கலும் அவ சுட்டி இப்படி வடிச்சு எடுத்துடணும். இப்போ நான் இதுளுக்கு ஏற்கனவே வறுத்து இடித்து வச்சோம் இல்லையா அந்த ஏலக்காய் கருவப்பட்டை பவுடர் அதை சேர்த்து கலந்துக்க போகிறேன். உங்களுக்கு இப்படி சேர்க்குறது விருப்பம் இல்லை அப்படின்டா கருவப்பட்டை ஏலக்காயை வறுத்து இடித்து விட்டுட்டு கருப்பட்டி பானி காய்ச்சினோம் இல்லையா அந்த டைமில் அதில் போட்டு அப்படியே காய்ச்சி எடுக்கவும் மேலும். ஆனால் இப்படி பவுடராக சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மணமாக எங்களுக்கு விளங்காது அது போட்ட மாதிரி. இப்போ நீங்கள் வட்டலாப்பம் வைக்கிற அந்த பவுலில் முக்கால்வாசி அளவு சேர்த்துடணும். சேர்த்து இப்படி ஃபாயில் பேப்பர் அப்படி இல்லாட்டி இந்த பாத்திரத்தோட அளவை விட கொஞ்சம் பெருசான ஒரு மூடி வச்சு, ஏண்டா அந்த ஆவி தண்ணி வந்து வட்டலப்பத்தூளுக்கு போய்த்திச்சு அப்படின்னா சரளாமாயிரும் வட்டலப்பம். சுட்டி தான் இப்படி முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணி போகாமல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஃபாயில் பேப்பர் ஒண்டி இருந்துச்சு அப்படின்னா மிச்சம் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு மூடியால் மூடி நீங்கள் அவிக்க பயன்படுத்துகிற எந்த முறையில் வேணும்னாலும் 45லேருந்து 1 மணித்தியாலம் வரைக்கும் அளவான நெருப்பில் அவிச்செடுத்தீங்க அப்படின்னா வட்டலப்பம் வந்துட்டு ரெடி ஆயிரும். ரைஸ் குக்கர் உள்ளுக்கு கூட உங்களுக்கு வச்சு அவிக்கலும். கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல் உங்களோட பவுலில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலும். ஆனால் தண்ணி வந்து சரியாயிக்குதா வத்திராமல் நீங்கள் இடக்கிட பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். பிடியாப்ப சட்டியில் அவிக்கிறீங்கண்டா நல்லா நிரப்பமாக தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் ஒரு குச்சியை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது க்ளீனாக வெளியே வரணும். அப்போ எங்களோட வட்டலப்பம் பர்ஃபெக்டாக வெந்திக்குது அப்படின்னு அர்த்தம். அதோட டெக்ஸ்டர் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நல்ல நொர மாதிரி அடைஞ்ச மாதிரி இல்லாமல் அழகாக பொங்கி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாய்க்கும். ஏலம்டா இந்த ரெசிப்பியை கட்டாயம் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். Thanks for watching.